Kurinji Senior Secondary School, CBSE, Namakkal. Successful result producing school in state every year. Administered by the Board of Directors with over 35 years of experience in the teaching field. Special attention on art, craft, music, dance, silambam, yoga, skating and karate. Focus on Hindi Sabha and Spell Bee Olympiad exams. Smart class for effective and innovative learning and well-furnished library. Solitary importance on sports and games in state and national level. WhatsApp facilities to know activities of students and school inside the campus. NEET, JEE, IIT coaching experts from Rajasthan and Andhra Pradesh along with our effective teachers. Admission registration for classes LKG to +2. Kurinji Educational Institution, Kavetipatti, Namakkal. Admission in progress. CBSE, KG to 12, contact 9025895176. Metric 6 to 12, contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Next problem 4.20. A magnetic field set up using Helmholtz coil is uniform in a small region and has the magnitude of 0.75 Tesla. In the same region, a uniform electrostatic field is maintained in a direction normal to the common axis of the coil. A narrow beam of charged particle all accelerated through 15 kilovolt enter this region in a direction perpendicular to the both axes of the coil and electrostatic field. If the beam remain undeflected when the electrostatic field is 9 into 10 power 5 volt meter inverse. Make a simple guess as to when the beam contain. Why is the answer not unique? இப்போ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்படின்னா ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. எதோட ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காயிலோட ஃபீல்டு வந்து எவ்வளோ அப்படின்னா 0.75 டெஸ்லா 0.75 டெஸ்லா. அதே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா அப்படின்னா அது வந்து நெக்ஸ்ட்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 9 into 10 power 5. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பொட்டன்சியல் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வியோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா 15 கிலோவோல்ட். இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா Q/Mஓட வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அப்போ வந்து இதில் என்னது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, அந்த ரீஜியனில் வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்ம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டு வந்து மெயின்டைன் ஆகுது அந்த காயிலில். அப்போ ரெண்டு ஃபீல்டுமே இருக்கும், போத் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்கும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ தான் நமக்கு என்ன வேல்யூ அப்படின்னு பார்த்தோன்னா 9 into 10 power 5ன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 0.75 வந்து டெஸ்லான்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுற பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா த நேரோ பீம் சார்ஜ்டு பார்ட்டிக்கல் ஆல் ஆக்சிலேட்டட் த்ரூ என்டர் த ரீஜியன். அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பொட்டன்ஷியலில் வந்து ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னா ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிற இந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எவ்வளோ பொட்டன்ஷியலில் வந்து ஆக்சிலரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 15 கிலோவோல்ட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சார்ஜர் பார்ட்டிக்கல் இந்த ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. அப்போ ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது த undeflected beam the velocity of charged particle. Undeflected beam the velocity of the charged particle. அப்போ பீம் வந்து என்ன ஆகாது, அதோட ஒரிஜினல் பாத்துலேருந்து டிஃப்ளெக்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதோட ஸ்பீடு பீம் வந்து பார்த்தோன்னா டிஃப்ளெக்ட் ஆகலை. அப்போ வந்து அதோட வெலாசிட்டி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிகளோட வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறோம். அப்போ வெலாசிட்டி V is equal to E/B. வெலாசிட்டி V is equal to E/B. அப்போ ஈயோட வேல்யூ நமக்கு தெரியும். ஈயோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9 into 10 power 5. நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 0.75. இப்போ இதை ஃபர்தராக இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா V is equal to 12 into 10 power 5 meter second inverse.
நெக்ஸ்ட்டு த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் வந்து அதோட கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தோன்னா, கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல் நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஆஃப் mv ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு வி. ஆஃப் mv ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு q இன்ட்டு வி. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா q/m கால்குலேட் பண்ணுறோம். அப்போ q/m ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு வி ஸ்கொயர். வி ஸ்கொயர்டு பை வி. இதில் வந்து பார்த்தோன்னா q/mங்கிறது வந்து பார்த்தோன்னா சார்ஜ் பர் யூனிட் மாஸ். சார்ஜ் பர் யூனிட் மாஸை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா q/mனு கன்சிடர் பண்ணுறோம். அப்போ q/mோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு வி ஸ்கொயர் பை வி. இதில் வந்து வி ஸ்கொயர்டு அப்படிங்கிறது வந்து என்ன வந்து ஸ்பீட் ஆஃப் த சார்ஜ்டு பார்ட்டிக்கல். சார்ஜ்டு பார்ட்டிக்கலோட ஸ்பீடை தான் நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் வியை கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கேபிட்டல் வி அப்படிங்கிறது வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். கேபிட்டல் வி வந்து எதை டினோட் பண்ணுது அப்படின்னா அதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை டினோட் பண்ணுது. அப்போ இங்கே வந்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. அப்போ வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 1/2 இன்ட்டு வி வேல்யூ இஸ் 12 இன்ட்டு 10⁵ த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வி வேல்யூ இஸ் 15 இன்ட்டு 10⁻3. நம்ம வந்து 15 கிலோ வோல்ட்னு சொல்லியிருக்கோம். அப்போ கிலோ வோல்ட் அப்படின்னா 15 இன்ட்டு 10⁻3. இப்போ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதோட ஃபைனல் ஆன்சர் 4.8 இன்ட்டு 10⁻7 கூலும் கிலோகிராம் மைனஸ் இன்வர்ஸ். இப்போ இதோட யூனிட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம்னா சார்ஜோட யூனிட்டு கூலும், நெக்ஸ்ட்டு மாஸோட யூனிட்டு கிலோகிராம். அப்போ கூலும் பர் கேஜி அதை நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ். இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறதை வந்து எதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா டியூட்ரானை கன்சிடர் பண்ணுறோம். எதை கன்சிடர் பண்ணுறோம் ஃபார் நவ் கன்சிடர் ஃபார் டியூட்ரான். இப்போ டியூட்ரான் சார்ஜ்டு பார்ட்டிக்கலாக எந்த சார்ஜ்டு பார்ட்டிக்கலை கன்சிடர் பண்ணோம்னா டியூட்ரானு. அப்போ சார்ஜ் பர் யூனிட் மாஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா q/m ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு 10⁻−19 டிவைடட் பை 2 இன்ட்டு 1.67 இன்ட்டு 10⁻−27. இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டியூட்ரான் அப்படிங்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட சார்ஜ் வந்து 2. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதோட மாஸ் நம்பர் வந்து பார்த்தோன்னா 2 இன்ட்டு மாஸ் ஆஃப் த டியூட்ரானோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 1.67 இன்ட்டு 10⁻−27. அப்போ இதோட வேல்யூ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 4.8 இன்ட்டு 10⁻7 கூலும் கிலோகிராம் இன்வர்ஸ், which means that the particle may be deuteron, each of which contain one proton and one neutron. The answer is not unique because we have determined only the ratio of charge to mass. Other possible answer of helium 2+ and lithium 3+, etc. Or the next 4.21 problem. A straight horizontal conducting rod of length 0.45 meter and mass 60 gram is suspended by 2 vertical wire and its ends. A current of 5 ampere is set up in the rod through the wires. First one, what is the magnetic field should be set up normal to the conductor in order that the tension in the wires is 0. Next, second one, what will be the total tension in the wire if the direction of current is reversed, keeping the magnetic field same as before? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A straight horizontal conducting rod. A straight horizontal conducting rod of length 0.45 மீட்டர். ஒரு ஹரிசாண்டல் கண்டக்டிங் ராடு அதோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.45 மீட்டர். நெக்ஸ்ட்டு 60 கிராம் மாஸ் இஸ் சஸ்பெண்டட் பை 2 வெர்டிக்கல் ஒயர் ஆஃப் 2 ends. அப்போ இந்த 2 ends வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தோன்னா 60 கிராமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 கிராம் மாஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா சஸ்பெண்ட் ஆகுது அந்த 2 ends-லையும் 2 ends of the wire. The current of 5 ampere set up in the rod through the wire. அப்போ அந்த ராடு வழியாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஒரு ராடு
இப்போ இந்த டூ ஒயர்ஸால் வந்து இந்த ராடு வந்து பார்த்தோம் அப்படின்னா சஸ்பெண்ட் ஆகுது. இந்த சஸ்பெண்ட் ஆகிற இந்த ராடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் should be set up normal to the conductor in order that the tension in the wire is 0. எப்போ வந்து பார்த்தோன்னா டென்ஷன் வந்து அந்த ஒயரில் 0வாக இருக்கும். அப்போ டென்ஷன் 0வாக இருக்கும்போது நமக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ என்னென்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், வாட் வில் பி த டோட்டல் டென்ஷன் in the wire if the direction of current is reversed, keeping the magnetic field same as before. இப்போ டேட்டாவில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல் வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 0.45 மீட்டர். நெக்ஸ்ட்டு மாஸ் வந்து எவ்வளோ 60 கிராம். இதோட மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 கிராமு. நெக்ஸ்ட்டு இந்த ராடில் வந்து எவ்வளோ கரண்ட் வந்து பார்த்தோன்னா ஃப்ளோ ஆகுது அப்படின்னா 5 ஆம்பியரு. நெக்ஸ்ட்டு ஜியோட வேல்யூ, ஜி இஸ் ஏ கான்ஸ்டன்ட்டு. அப்போ ஜி இஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜியோட வேல்யூ 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். இப்போ இங்கே வந்து 2 ஃபோர்ஸஸ் வந்து ஆக்ட் ஆகும். இந்த ராடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று வந்து பார்த்தோன்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, அனதர் ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா அப்வர்ட் ஃபோர்ஸு, ஒன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அப்போ வந்து பார்த்தோன்னா டவுன்வர்டில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா எம்ஜி. அதே மாதிரி இங்கே வந்து டவுன்வர்டு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், அப்வர்டு ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ டவுன்வர்டு ஃபோர்ஸ் வந்து என்னது எம்ஜின்னு கன்சிடர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அப்வர்டு ஃபோர்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஐஎல். அப்போ வந்து பார்த்தோன்னா the tension in the supporting wire will be 0 when the weight of the rod is balanced by upward force. ஃபோர்ஸை வந்து நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஐஎல்பி. அப்போ எப்போ டென்ஷன் வந்து 0வாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அப்வர்டு ஃபோர்ஸ் தான் வந்து என்னது பேலன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பேலன்ஸ் ஃபோர்ஸு இது டவுன்வர்ட் ஃபோர்ஸு. அப்போ டவுன்வர்ட் ஃபோர்ஸும் இங்கே வந்து இது வந்து என்னது பேலன்ஸ்டு ஃபோர்ஸு. இங்கே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறதுனால இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து டென்ஷன் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அப்போ அப்வர்ட் ஃபோர்ஸை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பிஐஎல். அப்வர்ட் ஃபோர்ஸை என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம் பிஐஎல்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டவுன்வர்டு ஃபோர்ஸை வந்து எம்ஜின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ B is equal to mg divided by IL. மேக்னெட்டிக் ஃபீல்டு வேல்யூ B is equal to mg divided by I into L. மோட வேல்யூ மாஸ் இஸ் 60 கிராம். கிராம் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கிலோகிராம். கிராமை என்ன எதில் கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா கிலோகிராமுக்கு கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.06 கிலோகிராம் இன்ட்டு ஜியோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 9.8 டிவைடட் பை ஐயோட வேல்யூ வந்து எவ்வளோ அப்படின்னா 5 ஆம்பியர் 5 இன்ட்டு லென்த்தோட வேல்யூ 0.45. அப்போ இந்த ராடோட லென்த்து 0.45. நெக்ஸ்ட் இந்த லென்த்தில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு 5 ஆம்பியரு. நெக்ஸ்ட்டு இதோட மாஸ், இந்த ராடோட மாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 60 கிராம். அப்போ 60 கிராம் இஸ் கன்வெர்டட் இன்ட்டு கிலோகிராமில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.06 கிலோகிராம் இன்ட்டு ஜியோட வேல்யூ 9.8. அப்போ 0.06 இன்ட்டு 9.8 டிவைடட் பை 5 இன்ட்டு 0.45. இப்போ ஃபர்தராக ஃபைனலாக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் பியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 0.26 டெஸ்லா. 0.26 டெஸ்லா. அப்போ இது வந்து பார்த்தோன்னா அக்கார்டிங் டு த Fleming left hand rule, the magnetic field should be applied normal to the plane of the paper so as to exert a upward magnetic force on the rod. அப்போ என்னன்னா ஃப்ளெமிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் ரூல் பேஸ் பண்ணி the magnetic field should be applied normal to the plane of the paper. magnetic field normal to the plane of the paperக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்ட் ஆகுது. அப்போ அந்த அப்வர்டு ஃபோர்ஸு அந்த ஃபோர்ஸு தான் வந்து பார்த்தோன்னா அப்வர்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அந்த ராட். அப்போ ராடில் வந்து ஒரு மேக்னெட்டிக் அப்வர்டு ஃபோர்ஸுங்கிறது எக்ஸாக்ட் ஆகுது. அப்போ அந்த ஃபோர்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ILBன்னு சொல்கிறோம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன் என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா வாட் வில் பி த டோட்டல் டென்ஷன்
What will be the total tension in the wire if the direction of current is reversed, keeping the magnetic field same as before? இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, if the direction of current is reversed, அப்போ direction of current சேஞ்ச் பண்ணுறோம். அப்படியே என்னது, இப்போ இந்த டைரக்ஷனில் போனது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் சேஞ்ச் பண்ணுறோம். the magnetic force will act in the downward direction. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஹென்ஸ் த டோட்டல் டென்ஷன் ஆஃப் த ஒயர் வில் பி. அப்போ என்னது, கரண்ட் ஆஃப் த டைரக்ஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு ஒரு டைரக்ஷன் போகும்போது அப்வர்டில் ஆக்ட் ஆனது. இப்போ வந்து நம்ம வந்து கரண்ட்டோட டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் டைரக்ஷனாக சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷனாக சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட வந்து பார்த்தோன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷனாக சேஞ்ச் ஆகும். அப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் இந்த டயக்ராமில் பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டோட டைரக்ஷன் திஸ் டைரக்ஷன். அப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்வர்டில் ஆக்ட் ஆச்சு. அதே வந்து பார்த்தோன்னா கரண்ட்டோட டைரக்ஷன் ரிவர்ஸ் டைரக்ஷன். அப்போ இந்த எண்ட்லேருந்து நம்ம வந்து கரண்ட்டோட டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கரண்ட்டை அப்படியே ரிவர்ஸாக சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸோட டைரக்ஷன் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்வர்டில் இருந்தது டவுன்வர்டுக்கு சேஞ்ச் ஆகும். அப்போ அதோட டென்ஷன் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, டோட்டல் டென்ஷன். அப்போ டோட்டல் டென்ஷன் ஈக்குவல் டு T ஈக்குவல் டு 2 இன்ட்டு வெயிட் ஆஃப் த ராட், 2 இன்ட்டு வெயிட் ஆஃப் த ராட். அப்போ ஆக்சுவலாக வந்து அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ends இருக்கா, அப்போ வந்து பார்த்தோன்னா அதனால தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 2 இன்ட்டு வெயிட் ஆஃப் த ராட். அப்போ 2 இன்ட்டு வெயிட் ஆஃப் த ராடை வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா mg. அப்போ வெயிட்டை நம்ம என்ன எடுப்போம், mgன்னு எடுப்போம். அப்போ எம்மோட வேல்யூ என்ன நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா 60 கிராமு. அப்போ 60 கிராமு கிலோகிராமாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 0.06 இன்ட்டு mgயோட வேல்யூ 9.8. இப்போ இது எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் டோட்டல் டென்ஷன் இந்த ராடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராடில் வந்து டோட்டல் டென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒயரில் இருக்க டோட்டல் டென்ஷன் T is equal to 1.176 Newton. 1.176 Newton. அடுத்த next problem. The wire 4.22 problem. The wire which connect the battery of an automobile to its starting motor carrying a current of 300 ampere. What is the force per unit between the wires if they are 70 cm long and 1.5 cm apart? Is the force attractive or repulsive? இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஒயரை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பேட்டரியோட ஆட்டோமொபைலில் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணுறோம், ஒரு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து எவ்வளோ கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது அப்படின்னா 300 ஆம்பியர். அப்போ வந்து ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸ். அப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தில் எவ்வளோ ஃபோர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா அதோட லென்த்து பிட்வீன் த எவ்வளோ லாங் இருக்குது அப்படின்னா அந்த ஒயரோட லென்த்து வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 70 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்பார்ட்டில் இருக்குது அப்படின்னா 1.5 சென்டிமீட்டர் அப்பார்ட்டில். அப்போ இப்போ அங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும், 1.5 சென்டிமீட்டர் அப்பார்ட்டுக்கு அப்புறம் அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும், ஒன்று அட்ராக்டிவ் ஃபோர்ஸாக இருக்குமா ஆர் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்குமா. அப்போ கிவன் டேட்டாவில் பாருங்கள் I1 I2 ரெண்டு I1 I2 ரெண்டுமே என்னென்னா வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 300 ஆம்பியர். I1 I2ஓட கரண்ட்டோட வேல்யூ 300 ஆம்பியர். நெக்ஸ்ட்டு R வேல்யூ இஸ் 1.5 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு லென்த்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 70 சென்டிமீட்டர். லென்த்தோட வேல்யூ வந்து எவ்வளோ 70 சென்டிமீட்டர். இப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கோம், F is equal to ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் பிட்வீன் த ஒயர்ஸ். அந்த பிட்வீன் த ஒயர்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க ஃபோர்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த் பிட்வீன் த ஒயர்ஸ், பிட்வீன் த ஒயர்ஸ்க்கு இன்பிட்வீனில் இருக்க ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா F is equal to nu naught I1 I2 divided by 2 pi r. Nu naught is the constant. The constant value is 4 pi into 10 power minus 7 into I1 value. I1 value is 300. Next I2 value.
அப்போ I1 ஈக்குவல் டு I2 ஈக்குவல் டு 300. ரெண்டுலேயுமே எப்படி எவ்வளோ கரண்ட்டு, சேம் கரண்ட்டு. அப்போ I1 I2ஓட வேல்யூ வந்து எவ்வளோன்னா 300. அப்போ 300 இன்ட்டு 300 டிவைடட் பை 2π அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு R வேல்யூ 1.5 சென்டிமீட்டர். 1.5 சென்டிமீட்டர். அப்போ சென்டிமீட்டரை என்ன இது கன்வெர்ட் பண்ணுறோம் அப்படின்னா மீட்டராக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்போ மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1.5 இன்ட்டு 10⁻⁻2 மீட்டர். 1.5 இன்ட்டு 10⁻⁻2. இப்போ இதில் 2πயும் இந்த 4πயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 2 வந்துடும். அப்போ ஃபர்தராக ரிமைனிங் இருக்க வேல்யூஸ் எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணுறோம். அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா the final answer F is equal to 1.2. F is equal to 1.2 Newton meter inverse. இப்போ நெக்ஸ்ட்டு டோட்டல் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஒயர்ஸ். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணுறோம். இந்த பிட்வீன் த ஒயர்ஸ்க்கு இன் பிட்வீன் இருக்க டோட்டல் ஃபோர்ஸு. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் லென்த்தும் இன்ட்டு அதோட லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணோம், ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னா டோட்டல் ஃபோர்ஸ் பிட்வீன் த ஒயர்ஸோட டோட்டல் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். அப்போ டோட்டல் ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா F is equal to small f into L. Small f value is 1.2 into L value is 0.70. இப்போ இதுலேருந்து இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ 1.2 இன்ட்டு 0.70 ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 0.84 நியூட்டன். F is equal to 0.84 நியூட்டன். அப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு கரண்ட்டுமே வந்து என்னது 2 wires இந்த கரண்ட் ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டுமே என்னது கரண்ட் இந்த டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கா, ஆப்போசிட் டைரக்ஷன். த ஃபோர்ஸ் இஸ் ரிப்பல்சிவ். எப்படி இருக்கும் அப்படின்னா கரண்ட் வந்து எப்படி இருந்தது, ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா ரெண்டுமே ஆஃப் த கரண்ட் இந்த 2 wires ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அதே வந்து சேம் டைரக்ஷனாக இருந்தது அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். ஆப்போசிட் டைரக்ஷனால் நமக்கு அங்கே வந்து என்னது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ வந்து பார்த்தோன்னா அங்கே என்ன ஃபோர்ஸ் இஸ் த ஃபோர்ஸ் ஆர் அட்ராக்டிவ் ஆர் ரிப்பல்சிவ் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ் வந்து என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். சரியா, ஏன்னா கரண்ட் ஆஃப் த 2 wires ஆர் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அதனால் நமக்கு அங்கே வந்து என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். தட்ஸ் ஆல்.